புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே பாலக்குறிச்சி கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. போட்டிக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்காத நிலையில் எந்தவொரு பாதுகாப்பும் இல்லாமல் ஏராளமான வீரர்கள் போட்டியில் கலந்து கொண்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே சூறாவளி காற்றால் சுமார் 15 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. ஏரக்குடி பகுதியில் சூறைக்காற்றால் வெட்டும் தருவாயில் இருந்த சுமார் 15,000 வாழை மரங்கள் தாருடன் சாய்ந்து சேதமடைந்தன. இதனால் ஏக்கர் ஒன்றிற்கு 1,50,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் பாதிப்புகளை கணக்கிட்டு ஸ்டாலின் அரசு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். ஊரில் நான் 2 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வாழை போட்டிருக்கிறோம். வாழை வெட்டும் தருவானத்தில் நேற்று சூறாவளி காற்று வந்து எல்லா வாழையும் உடஞ்சி போச்சுங்க. நிவாரணம் கொடுத்தாதான் எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் பாதுகாத்த முடியும். எங்களை மாதிரி 15 ஏக்கர் உள்ளவங்க எங்கள் ஊரில் விவசாயம் பண்ணியிருக்காங்க. எல்லா வாழையும் உடஞ்சி போச்சு. எங்களுக்கு தகுந்த நிவாரணம் கொடுங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஒரே நாளில் 1 கோடி ரூபாய்க்கு மஞ்சள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமகிரிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் மஞ்சள் விளைவிக்கப்பட்டு வருகிறது. தற்போது விற்பனை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் நாமகிரிப்பேட்டை வேளாண்மை கூட்டுறவு விற்பனை சங்க கூடத்தில் 1089 மூட்டை மஞ்சள் ஏலம் விடப்பட்டது. ஒரே நாளில் 1 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதால் மஞ்சள் பயிரிட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பள்ளி வளாகம் மற்றும் நீர்த்தேக்க தொட்டியை பள்ளி மாணவர்கள் சுத்தம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆவாரங்குப்பம் பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளி வளாகம் மற்றும் நீர்த்தேக்க தொட்டிகளை துடைப்பத்தால் சுத்தம் செய்தது குறித்த வீடியோ வெளியாகி பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை கண்ட மக்கள் பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களை சுத்தம் செய்ய வைப்பதுதான் ஸ்டாலின் மாடலா என கேள்வி எழுப்பிய நிலையில் இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே லஞ்சம் வாங்கிய பணத்தை எடுத்துச் சென்ற சோதனைச் சாவடி ஆய்வாளர் சிக்கினார். ஓமலூர் அருகே பாகலூர் சோதனைச் சாவடியில் ஆய்வாளர் லியோ ஆண்டனி தான் வாங்கிய லஞ்ச பணத்தை எடுத்துக்கொண்டு காரில் சென்றுள்ளார். அப்போது அவரது கார் தனியார் சுங்கச்சாவடி பகுதியில் சென்றபோது காரை சோதனை செய்ததில் அதிலிருந்த 1,40,500 ரூபாய் சிக்கியது. இதையடுத்து லஞ்ச பணத்தை எடுத்துச் சென்ற சோதனைச் சாவடி ஆய்வாளர் லியோ ஆண்டனி சிக்கியுள்ளார். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் என செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பிரேக் பிடிக்காத அரசு பேருந்து மோதிய விபத்தில் 2 ஆட்டோக்கள் சேதமடைந்தன. நாகர்கோவில் வில்லிய மருத்துவமனை சாலையில் சென்று கொண்டிருந்த விடியா அரசின் தகர டப்பா பேருந்து பிரேக் பிடிக்காததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அவ்வழியே வந்த ஆட்டோ மீது திடீரென மோதியது. இதில் ஆட்டோ சாலையில் சென்ற மற்றொரு ஆட்டோ மீது மோதியது. விடியா திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுகிறது.